நம் வாழ்வில் பிறப்பு என்பது ஒரு நிகழ்வுதான். ஆனால் இவரின் பிறப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னறிவிக்கப்பட்டு நிகழ்ந்த ஒரு அதிசய நிகழ்வு. அப்படி அதிசயமாய் உதித்தவரின் பிறப்பின் நோக்கம் பற்றி கூற வருகிறார் எம் சண்டே ஸ்கூல் பாய் மேக்ரீன். கிறிஸ்மஸ் என்றாலே எங்கும் வண்ண விளக்குகள், கேக்ஸ், புத்தாடைகள், கிறிஸ்மஸ் தாத்தா, எங்கும் தேவாலயங்கள் அலங்கரிப்பு என கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை மிகவும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகின்றனர். எல்லாம் நல்லதுதான். ஆனால் கிறிஸ்மஸ் தினத்தை வெறும் பண்டிகையாக மட்டும் கொண்டாடாமல் கிறிஸ்து எதற்காக பிறந்தார், எதற்காக கொண்டாடுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை நாம் கொண்டாடுகிறோமோ, அவரை பற்றி நினைத்து பார்க்கிறோமோ என்பதுதான் மிகவும் முக்கியம். இயேசு வார்த்தையாக, வாழ்க்கையாக, ஒளியாக, ஜீவனாக நமக்கு வெளிப்பட்டார். நீதிமொழிகள் 8:3 பூமி உண்டாகும் முன் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்றும், எபிரேயர் 1:2 சர்வத்துக்கும் சுதந்திரவாளியும் அவரை கொண்டே உலகங்களை உண்டாக்கினார் என்று கூறுவதை பார்க்கிறோம். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு மேசியாவாகிய இரட்சகர் வருவார். சாத்தானையும் அவன் சேனைகளையும் அழிக்கிற வருவார், உலகத்தை மீட்கிற வருவார் என்று பழைய ஏற்பாடு கூறுகின்றது. ஆதியாகவும் 3:15 சாத்தானின் தலையை நசுக்குவார் என்றும், ஆதியாகவும் 49:10 சமாதான கர்த்தர் வருவார் என்றும், எண்ணாகும் 24:17 யாக்கோப்பிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்றும், ஏசாயா 7:14 அவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்றும், மீகா 5:2 இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பெத்லகேமில் இருந்து வருவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன் பின்பு இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேமில் பிறந்தார். பெத்லகேமிற்கு மற்றொரு பெயர் எபிராத்தா. எபிராத்தா என்றால் சாம்பல் என்று அர்த்தமாம். எல்லாம் முடிந்த இடத்தில் ஒரு புதிய ஆரம்பமாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அங்கு பிறக்க செய்தார். அது முந்தின காலகட்டத்தில் முற்றிலும் சுட்டரிக்கப்பட்ட பட்டணம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் எல்லாம் முடிஞ்சது, லைஃப் ஃபுல்லாக க்ளோஸ் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தர் மறுபடியும் ஒரு புதிய தொடக்கத்தை தருவார். முதல் ஆதாமை பெற்றோர் இன்றி உண்டாக்கின தேவன் இரண்டாம் ஆதாமை கன்னியின் வயிற்றில் பிறக்கச் செய்தார். கலிலேயாவில் இருந்த மரியாளையும் யோசேப்பையும் தன்னுடைய வார்த்தை நிறைவேற்ற தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் தன் பெற்றோருக்கு மிகவும் கீழ்ப்படிந்து வந்தார். அவர் பிறப்பின் நோக்கம் என வேதாகம் 2 முக்கிய காரியங்களை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 1:21 அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றும், யோவான் 8:37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு முடிவிலே நம்மை சேர்க்குமே அவர் பிறந்தார். தேவனாய கிறிஸ்து இந்த பூமியில் தனக்கென நியமிக்கப்பட்டிருந்த சித்தத்தை அழகாய் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் பிறப்பின் நோக்கம் என்ற ஒன்றும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் சிம்சோனுக்கும் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நேகனுக்கும் பிறப்பின் நோக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே போல நமக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டு. கிறிஸ்துவை போல நாமும் நம்முடைய தேவ திட்டத்தை உயிருள்ளவரை பூமியில் நிறைவேற்றுவோம். பிரயாசப்பட்டு அபியாசப்படுத்தவும் வேண்டும். நிச்சயமாக எனக்கென கொடுக்கப்பட்டிருக்க தேவ திட்டத்தை நிறைவேற்றுவேன் என நாம் ஒருவரும் இந்த இனிய தினத்தில் மனதில் உறுதி கொள்வோம். தேவனால் பிறந்தோம், தேவனோடு வாழ்வோம், தேவனுக்காய் மரிப்போம் என்ற என்றும் எண்ணில் நிலைத்திடட்டும். உங்கள் யாவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்.